இன்றைய செய்திகள். அதிமுக கட்சிக்குள் ஆலோசனை. அதிமுகவின் உள் விவகாரங்கள் தொடர்பாக கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மூத்த தலைவர்களுடன் சுகமான சூழலை உருவாக்க கட்சியின் சார்பில் புதிய பேச்சுவார்த்தை குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் விவகாரத்தில் கோரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து மகாராஷ்டிரா அரசிடம் உரிய விளக்கம் கேட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். சட்டமன்றத்திற்குள் பேசுவோம். செங்கோட்டையன் முதல்வர் விஜய் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை சட்டமன்றத்திற்குள் எழுப்பினால் தகுந்த பதிலளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரை மற்றும் காரைக்குடி இடையே 4 வழிச்சாலை. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட மக்களின் 6 ஆண்டுகால கனவு நனவாகிறது. ரூபாய் 1070 கோடி மதிப்பீட்டில் மேலூர் காரைக்குடி இடையே அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த சாலையை வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த விளக்கம். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநருடன் மோதல் போக்கை விரும்புவதில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மௌனம் குறித்த கருத்து. முதலமைச்சர் விஜய் சில விஷயங்களில் மௌனம் காப்பது தற்போதைய சூழலில் தேவையானது என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். சென்னை வீதிகளில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகள். சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகர போக்குவரத்தின் அடையாளமான டபுள் டெக்கர் பேருந்துகள் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. போக்குவரத்து கழகம் ஏற்கனவே இதற்கான ஏற்பாடுகளை முடித்துள்ள நிலையில் விரைவில் இந்த பேருந்துகள் சாலைகளில் கம்பீரமாக வலம் வரும். மாணிக்கம் தாகூர் வேதனை. கர்நாடகாவில் அரசியலை விட நீர் பங்கீடு போன்ற பொது பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது போல தமிழகத்திலும் அரசியல் லாபங்களை விட மாநிலத்தின் நலம் சார்ந்த சிக்கல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் மறுசீரமைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கத்தை வலுப்படுத்தவும் அதில் புதிய அதிகாரிகளை நியமிக்கவும் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் அருகில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் லோகேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நிகழ்ந்த சம்பவம். சேலம் தனியார் கல்லூரி நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அங்கு நடந்த கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கயிறு அறுத்ததால் அவர் கீழே விழுந்தார். உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை மீட்டனர். அவருக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.